யாரை சத்தம் போட்டு ஓடும்போது எல்லாம் ஓடுறான் 10-15 பேர் ஓடும்போது தள்ளுமுள்ளாயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இறங்குறாரு. கையிலே மடித்து கட்டாரு, நாக்கா துடுக்குறாரு. தேவடியா பயிரோல பயிரோல என்னடா அவங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் வந்துட்டு வந்து வீடுக்கு தேடி வந்து சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ தகுதி வந்துட்டா மம்படி தூக்குற பயிரோல அப்படின்னு திட்டுறாரு. திட்டி ஒருத்தவங்க தள்ளு வந்துட்டு என்னை அடிச்சிட்டாரு. நெஞ்சில் காயம் இருக்குது பாருங்க, என்னம்மா இந்த இருக்குது இந்த காயம் நெஞ்சில் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மோட சாக்கெட்டு, எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா பிடிச்சி அடித்து சாக்கெட்டு, அதோட சாக்கெட்டு கிழிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இருக்குது என்னுடைய பெரியனை பாருங்கள். அன்றைக்கி நைட்டு 24ஆம் தேதி நடந்த சம்பவம் அது. அன்றைக்கி இந்த பெரியனை அடிச்சுட்டு இந்த சாக்கெட்டு எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா அவங்களுடைய சாக்கெட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி கிழிச்சு சாக்கெட்டையும் கிழிச்சு இது பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட அரங்கேற்றம் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அவர் இந்த ஓட்டு வாங்கியிருக்கிறார். OS மணியன் அவர்களுக்கு தெரியாத ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் போறீங்க கேட்குறீங்க. இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது. இந்த மக்கள்கிட்ட நீங்கள் அடுத்து என்ன சொல்லி அடுத்த வருஷத்துல என்ன சொல்லி ஓட்டு கேட்க போவீங்க? நாங்கள் இதே மாதிரி வன்கொடுமை நடத்துவோம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல கேட்க போவீங்களா? சொல்லுங்க. அதே போல அந்த வன்கொடுமை செய்தவர் திமுக கட்சிக்காரர், எம்எல்ஏ அதிமுக கட்சிக்காரர், 2 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு சாதி கொடுமையை இன்னைக்கு வரை பாதுகாக்கிறீங்களே. உங்க கட்சி தலைமையெல்லாம் என்ன செய்யுது? என்ன செய்யுது? நாங்கள் இதை எடுத்து பதிவு பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆகுது. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை கட்சியில் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சமூக நீதி பேசுது திமுக, ஆனா அதே திமுகவை சார்ந்த அந்த பொறுப்பாளர் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார். இது கட்சிக்கு அவமானமா இருக்காதா? அண்ணாவுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய அதிமுக அங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க, ஓட்டு வாங்கிருக்கீங்க இந்த மக்கள் கிட்ட இல்லையா? உங்களுக்கு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக இருக்கிறவர் தான் அந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. ஏன் அவர் கைது செய்யுங்கன்னு சொல்றதுக்கு முடியாதா? அப்பெல்லாம் ஜாதியா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அப்ப கட்சி பிரச்சனை எல்லாம் வராது உங்களுக்கு. அப்ப கட்சியெல்லாம் கிடையாது. ஜாதி பிரச்சனை வந்தா எல்லாரும் கட்சி கடந்து ஜாதியா சேர்ந்துக்குவாங்க. தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல வந்து நிக்காத இந்த கட்சி பிரமுகர்கள், சாதிக்கு பிரச்சனைனா எல்லாம் ஒன்னா கூடக்கூடிய அவமானகரமான ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. ஊடக நண்பர்களுக்கு மே 17 இயக்கம் மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிலே ஜாதிய சிக்கல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதை நாம் அறிந்து வருகிறோம். பல்வேறு ஜாதி வன்கொடுமைகள் நடந்து வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு கூட நிலக்கோட்டை அருகே ஒரு ஆணவ படுகொலை நடந்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பரவலாக இந்த இரட்டை குவளை முறை, ஒதுக்குதல் முறை ஆகிய தீண்டாமை நடைமுறையிலே இருப்பதை பல்வேறு கிராமங்களுக்கு நேரில் செல்லும் பொழுது அறிய முடிகிறது. இந்த பிரச்சனையெல்லாம் ஏதேனும் அங்கே ஒரு சிக்கலோ அல்லது அங்கே ஒரு மோதலோ நடக்கும் பொழுது மட்டும்தான் இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்காததும், இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு, ஜாதிய வன்கொடுமை ஒழிப்பதற்குரிய துறைகள், அதற்கான பொறுப்பாளர்கள் இயங்காததனுடைய விளைவுகளை நாம் இன்றளவும் பார்த்து வருகிறோம். இப்படி ஜாதிய ரீதியாக பட்டியல் சமூக மக்களை, பழங்குடி மக்களை ஒதுக்குதல், தீண்டாமையை கடைபிடித்தல், சமூக விளக்கம் செய்தல், அவர்கள் மீது தாக்குதலை நடத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. ஆகவே இவை இந்த நவீன காலத்திலும் தொடர்வது என்பது நமக்கு அவமானகரமான ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஜாதிய சிக்கல்களை குறித்து நாங்கள் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்வதும், அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வருவதும், குற்றவாளிகளை கைது செய்வதற்கான போராட்டங்களை நடத்துவதுமான பல்வேறு செயல்பாடுகளிலே கடந்த 15-16 ஆண்டுகளாக இயங்கி வருகிறோம். அந்த வகையில் 2 மாதங்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை கிராமத்தின் அண்ணாநகர் பகுதியிலே வசித்து வருகின்ற பட்டியலின மக்கள் மீது தொடர்ச்சியாக இந்த சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு அங்கே கந்தசாமி என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவரை கடுமையான வகையிலே தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலை குறித்தான நீதி கேட்பதற்கு அந்த மக்கள் கேட்டபொழுது, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து 20-30 பேர் அவர் வீடுகளை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தாக்கியிருக்கிறார்கள். இது குறித்தான வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் என்கின்ற நிலையில் கூட வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டும் கூட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை.
அந்த குற்றவாளிகள் அதே கிராமத்தில் இன்றும் சுதந்திரமாக அவர்கள் செயல்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் இன்றும் அந்த பட்டியல் சமூக மக்களை மிரட்டி வருகிறார்கள். அவர்களது தொழிலுக்கு இடையூறாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பட்டியல் சமூக மக்களை வேலையிலிருந்து நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வன்கொடுமையை நடத்தி வருகிறார்கள். அவங்களை இதுவரைக்கும் அவங்கள வேலைக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவங்க இயங்கி வருகிறார்கள். இதை ஒரு ஒட்டுமொத்த கிராம அளவிலே இது போன்ற ஒரு வன்முறையை நிகழ்த்துவதில் எந்த வெட்கமும் இன்றி இந்த வன்கொடுமை நடந்து வருகிறது. அந்த ஊரில் சென்று கேட்ட பொழுது அங்கு இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு, ஆண்களுக்கு முடிவெட்டுவதில்லை. முடிவெட்டுவதென்றால் அவர்கள் வேதாரண்யம், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி வேதாரண்யம் சென்றுதான் முடிவெட்ட வேண்டிய நிலை அங்கு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கோவிலிலே ஒரு எல்லையை கடந்து அவர்கள் வணங்குவதற்கு செல்ல முடியாத வகையிலே அங்கே ஒரு கோடை போட்டு வச்சிருக்கிறாங்க. நேரடி நானே பார்த்தேன். அது அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட மண்டபத்திற்குள்ளாக அந்த சாதியை தவிர பட்டியல் சாதி குடும்பத்தினருக்கு எந்த நிகழ்வுக்கும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. பட்டியல் சமூக மக்கள் தங்கள் இல்லத்தினுடைய நிகழ்வுக்கு அவங்க அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வேதாரண்யத்துக்கு போய் தான் அங்கே தான் ஒரு மண்டபத்தை பிடித்து அங்கே தங்கள் குடும்ப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு மிக மோசமான வன்கொடுமை அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பட்டியல் சமூகத்தவராக இருந்தால் அந்த மாணவரை பாராட்டி ஒரு பேனர் கூட அங்கே வைக்க முடியாது அவங்களால. ஆனால் அதே பள்ளியிலே பட்டியல் அல்லாத மாணவர்கள் யாராவது முதல் மதிப்பெண் பெற்றால் அவங்க பேனர் வைக்கலாம். நான் நேராக அந்த ஊருக்கு போன பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் என்று சொல்லப்படுவருடைய பேனர் அங்கே இருக்குது. ஒரு 10 அடிக்கு பேனர் வச்சிருக்கிறார். ஆனால் பட்டியல் சமூக மக்கள் அங்கே பேனர் கூட வைக்க முடியாது. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னால், இந்த பகுதியை சார்ந்த இளைஞர், ஒரு மிகச்சிறந்த கலைஞர், அவர் ஓவியர், அவர் செய்த அந்த ஓவியம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, தேர்வாகி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சர் நேரடியாக அந்த கலைஞரை அழைத்து, அந்த ஓவியரை அழைத்து பாராட்டி இருக்கின்றார். இப்படி ஒரு கல்வி அமைச்சர் இடத்துல வாழ்த்து பெற்ற அந்த ஓவியருக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக ஒரு பேனர் வைப்பதற்கு கூட அந்த ஊரில் அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த காலத்திலும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி விசாரிக்கிற நேராக போன பொழுதே அவர் நேரடியாகவே எங்களை சுற்றி இருசக்கர வாகனத்தில் வருவதும் போவதுமாக அங்கே அவர்களுடைய ஆதிக்க மனநிலையை காட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு மோசமான நிலை. இது குறித்து இன்றைக்கும் நாகை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார். வழக்கு பதிவு செய்தாயிற்று. அவர்கள் வேதாரண்யத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த புதன்கிழமை நாகப்பட்டினத்திலும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். வழக்குகளை முன்னகர்த்துவதற்கான அனைத்து உதவிகளும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் இது குறித்தான உரிய பதிலை இதுவரை அளிக்கவில்லை. இதுவரைக்கும் ஏன் அவங்க கைது பண்ணலை அப்படிங்கிறதுக்கான பதிலை அளிக்கல. மாறாக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 சமாதானமா போய்க்கோங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்லுவார். இது எப்படி ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் அல்லது துணை கண்காணிப்பாளருடைய பணியாக இருக்க முடியும்? ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்றால் குற்றவாளிகளோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கே ஒரு காவல்துறை சார்ந்தவர்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், ஆதி திராவிட நலத்துறையை சார்ந்தவர்கள், அங்கே மனித உரிமை அமைப்பை சார்ந்த மனித உரிமை கமிஷனை சார்ந்தவர்கள், அரசினுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு முதல் நாள் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறை இல்லைங்களா, ஆதி திராவிட நலத்துறையில் வந்து பட்டியல் சமூக இளைஞர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் முதல் முறையாக அந்த ஊரில் அவருக்கு சவரம் செய்திருக்கிறார். இந்த அதிகாரிகளை வைத்து தான் அந்த சலூன் கடையில் சவரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மிக கீழ்த்தரமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் மாவட்ட நிர்வாகமும். அந்த மாவட்டத்துக்கு, மாவட்ட ஆட்சியாளருக்கு, காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எந்தெந்த கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத விஷயம்லாம் இல்லை. எல்லா இடத்துல உளவுத்துறை இருக்கிறீங்க. நான் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று
அது ஏன்னா அந்த கிராமத்தில் நடந்த வன்முறை குறித்து வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருந்தது. அந்த வீடியோக்களுக்கு பிறகு அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று விசாரித்த பொழுது இதுவரை கைது செய்யப்படவில்லை என்ற தகவல் தெரிந்தவுடன் நான் நேரடியாக சென்றேன். அப்படி சென்ற அந்த களத்தில் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிராமத்து மக்களிடத்துல உளவுத்துறையும் காவல்துறை அதிகாரிகள் சென்று எப்படி மே 14 இயக்கத்துக்கும் திருமுருகன் காந்திக்கும் இந்த ஊர் பிரச்சனை தெரிஞ்சது, யார் கூட்டு வந்தீங்க என்று விசாரித்த காவல்துறை அதே ஊரிலே இந்த குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லட்சுமணன், சுப்பிரமணியன் மற்றும் யார் ராஜ்குமார், ஆகாஷ் உள்ளிட்ட அந்த 4 குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யல. அப்ப காவல்துறைக்கு தெரியாம இந்த வன்கொடுமை நடக்கிறது. காவல்துறை இந்த வன்கொடுமைக்கு உடந்தையாக இருக்கிறது. மேல வர சொல்லுங்க. இந்த உட்காந்து காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த தீண்டாமை கொடுமை எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப காவல்துறை முதல்ல தீண்டாமை தடுத்திருக்கணும், ரெட்டக்கோள் எங்க இருக்குன்னு அவங்க கண்டறிஞ்சிருக்கணும். அதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் அதை செய்யல. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போது இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய பெரும்பாலான அதிகாரிகள் துணை போகிறார்கள். அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் இது பற்றியெல்லாம் அக்கறைப்படுறதே இல்லை. ஆனால் ஜனநாயக சக்திகள் வருது கேள்வி கேட்குறாங்கன்னா உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல என்ன சொல்றாங்க, அவங்க கிட்டலாம் பேசாதீங்க, பிரச்சனை பெருசாயிரும், தேவையில்லாத சிக்கல் வந்துடும் என்று பேசுவதை மட்டுமே காவல்துறை ஒரு வேலையாக வச்சிருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு காவல்துறைக்கு சம்பளம் தரவில்லை தமிழ்நாட்டு மக்கள். அரசியல் சாசனத்தில் என்ன உரிமை இருக்கிறது? தீண்டாமை ஒரு தடை செய்யப்பட்ட பிராக்டிஸா இருக்குதுன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் காவல்துறை இருக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் தீண்டாமை கொடுமை செய்பவர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வது என்பது மிக மிக அவமானகரமானதாக நாங்கள் பார்க்கிறோம். இது குறித்து காவல்துறை ஆணையரோ அல்லது மாவட்ட ஆட்சியாளரோ இதை பற்றி கவலைப்படுறதில்லை. அந்த மக்கள் அந்த ஊரில் தான் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. வேதாரண்யத்தில் போராட்டம் நடந்திருக்குது, அங்கே தீர்வு கிடைக்கல. நாகப்பட்டினத்தில் போராட்டம் நடந்திருக்கிறது, செய்தி அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது, வீடியோ வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் நாகை மாவட்ட கலெக்டர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இது அந்த மக்கள் அங்கிருந்து இங்கே சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுக்குள்ள 1000 ஃபோன் பண்ணக்கூடிய காவல்துறை அந்த குற்றவாளிகளை ஏன் கைது செய்யவில்லை? அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு துணையாக நாகை மாவட்டத்தினுடைய காவல்துறை செயல்படுகிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அந்த செயல்பாட்டிற்கு துணையாக நாகை மாவட்ட கலெக்டர் இருக்கிறாரு, காவல்துறை ஆணையாளரும் இருக்கிறார். பகிரங்கமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு வெக்கப்பட வேண்டாமா? கலெக்டர் நேரா போய் பார்க்க வேண்டாமா? கலெக்டர் போய் பார்க்கறது பொறுப்பு இல்லையா? உங்களுடைய அதிகாரத்தின் கீழாக இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது, இத்தனை நாளா நடக்குது. இதை போய் தடுக்கிறதுக்கு மாவட்ட கலெக்டர் இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போட்டுங்க. எதுக்குங்க இருக்கிறாரு? எல்லா பள்ளி மாணவர்கிட்ட நாங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக வரணும், நான் கலெக்டர் ஆகணும்னு எல்லா பிள்ளைங்கிட்டையும் வந்து ஒரு ஆசையை வளர்த்தக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு கலெக்டராக இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு, நாங்கள் இங்கேருந்து போய் 600-700 கிலோமீட்டர் போய் நாங்கள் போய் நேராக பார்த்து உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த லட்சணத்தில் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. அதையும் கடந்து அவர்களுக்கு 1 மாதமாக வேலை தரல. இது அத்தனைக்கும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அவர் இந்த ஓட்டு வாங்கியிருக்கிறார். உங்க எம்எல்ஏ யாருங்க? ஓஎஸ் மணியன் அவர்கள். அவருக்கு தெரியாதா? அது ஓஎஸ் மணியன் அவர்களுக்கு தெரியாதா? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் போறீங்க, கேட்குறீங்க. இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது. இந்த மக்கள்கிட்ட நீங்க அடுத்து என்ன சொல்லி, அடுத்த வருஷத்துல என்ன சொல்லி ஓட்டு கேட்க போவீங்க? நாங்க இதே மாதிரி வன்கொடுமை நடத்துவோம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல கேட்க போவீங்களா? சொல்லுங்க. அதே போல அந்த வன்கொடுமை செய்தவர் திமுக கட்சிக்காரர், எம்எல்ஏ அதிமுக கட்சிக்காரர். 2 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு சாதி கொடுமையை இன்னைக்கு வரை பாதுகாக்கிறீங்களே, உங்க கட்சி தலைமை எல்லாம் என்ன செய்யுது? நாங்கள் இதை எடுத்து பதிவு பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆகுது. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை கட்சியில் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சமூக நீதி பேசுது திமுக, ஆனால் அதே திமுகவை சார்ந்த அந்த பொறுப்பாளர் இப்படி வன்கொடுமை செஞ்சிருக்கிறார். இது கட்சிக்கு அவமானமா இருக்காதா? அண்ணாவுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய அதிமுக அங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க, ஓட்டு வாங்கியிருக்கீங்க இந்த மக்கள் கிட்ட இல்லையா? உங்களுக்கு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக இருக்கிறவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. ஏன் அவர் கைது செய்யுங்கன்னு சொல்றதுக்கு முடியாதா? அப்பெல்லாம் ஜாதியா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அப்ப கட்சி பிரச்சனை எல்லாம் வராது உங்களுக்கு. அப்ப கட்சியெல்லாம் கிடையாது. ஜாதி பிரச்சனை வந்தா எல்லாரும் கட்சி கடந்து ஜாதியா சேர்ந்துக்குவாங்க. தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல வந்து நிக்காத இந்த கட்சி பிரமுகர்கள், சாதிக்கு பிரச்சனைனா எல்லாம் ஒன்னா கூடக்கூடிய அவமானகரமான ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு.
இதுக்கு தீர்க்க முடியாதாங்க இந்த பிரச்சனையை? இந்த ரெண்டு கட்சினால் தீர்க்க முடியாதா? இந்த வன்கொடுமையை செய்த அந்த ஊரினுடைய லட்சுமணன் அவரு பிரசிடண்டா இருக்காரா? திமுகவில் இருக்காரா? அந்த முன்னாள் பிரசிடண்டாக இருந்த லட்சுமணன் அவர்கள் திமுகவில் இருக்கிறார். அவர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யணும். சுப்பிரமணியா அவரை கட்சியிலிருந்து நீக்கம் செய்யணும். குறைஞ்சபட்சம் திமுக அந்த வேலையை செய்யணும். இது போல நபர்களை எல்லாம் நீங்க கட்சியில் வச்சிருக்கிறது உங்களுக்கு அசிங்கம், அவமானம். அவர் கைது செய்வதற்கு திமுக நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக இதை பற்றி கவலைப்படுவதில்லை. நாங்கள் எந்த கட்சி பாரபட்சம் அதில் பார்க்குறது, எங்களுக்கு மக்கள் முக்கியம், மக்களுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்களாம் மக்களுக்காக நிற்கக்கூடிய அமைப்புகள். அதெல்லாம் நான் சொல்கிறேன், எங்களுக்கு திமுக அதிமுக பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை இதுவரைக்கும் இத்தனை காலம் 50 ஆண்டுகளாக நீங்கள் கழகங்கள் ஆட்சியில் மாறி மாறி இருக்கிறீங்களே, நீங்கள் தீர்க்கிறதுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இந்த வன்கொடுமை வழக்கிலே கிட்டத்தட்ட 4 பேர் நேரடி குற்றவாளிகளாகவும் அந்த ஊரில் கலவரம் செய்த 20 பேர் இருக்கிறாங்க. அதில் மாரியப்பன் ஒருத்தர், அவர் தான் அடிச்சிருக்கிறார் கன்சாமியை, இல்லையா? ஊருக்கு உங்களை அடிச்சிருக்கிறார். அவர் அடிச்சிருக்க வீடு பூந்து அடிச்சிருக்கிறார். மாரியப்பன் மேலே அந்த எஃப்ஐஆரில் அவரோட பேரை சேர்க்காம தவிர்த்திருக்கிறது காவல்துறை. மாரியப்பன் பேர் கிடையாது. ஏன்னா மாரியப்பன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுனால அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணால் வெளிநாடு போக முடியாது, வெளிநாடு போய் வர முடியாது என்கின்ற காரணத்தினால் காவல்துறை அவரை பாதுகாத்து, குற்றவாளியை பாதுகாத்திருக்கிறது. இப்போ மாரியப்பன் மேலும் இந்த வழக்கு பதிவு செய்யணும். இல்லைன்னா இந்த வன்கொடுமைக்கு மாவட்ட காவல்துறை துணையாக இருக்கிறது நாங்கள் பகிரங்கமாக அந்த காவல்துறைக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அவர் யார் வேணா இருக்கட்டும், எஸ்பி, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குற்றவாளி மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அவரை காப்பாற்றுகிற முயற்சியை காவல்துறை ஏன் செய்கிறது? உங்க காவல்துறையில இது போன்ற வேலையை செய்யக்கூடியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். மாரியப்பன் மீது வழக்கு பதிவு செய்து அத்தனை பேரையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இது நடக்கலை. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக திரு லோகநாதன் அவர்கள் அங்கே அந்த ஊர் என்ன நடந்ததுங்கிறத பதிவு பண்ணார். தயவுசெய்து இந்த மக்கள் அந்த கிராமத்திலிருந்து, தமிழ்நாட்டினுடைய ஒரு முனையில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பல நெருக்கடிகளுக்கு நடுவில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களால இப்போ தொழிலுக்கு போக முடியல. அந்த குழந்தைங்க போய் ஒரு சுதந்திரமாக பள்ளிக்கூடத்தில் மரியாதையோடு கல்வி கற்க முடியல. கோவிலில் சென்று சுயமரியாதையோடு வணங்க முடியல. இவ்வளவு சிக்கலையும் இந்த காலத்தில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசுவதை தயவு செய்து ஊடகங்கள் வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த கிராமத்தின் சார்பாக திரு லோகநாதன் அவர்கள் அங்கு நடந்த சிக்கலை சுருக்கமாக உங்களிடத்தில் பதிவு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் கோடியக்கரை அண்ணா நகரில் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் 26/8/2025 அன்று கந்தசாமி மாற்றுத்திறனாளி அவர் விநாயகர் கோயில் சாமி கும்பிட போனப்போ அவர் வண்டியில் ஸ்டிக்கர் மூணு சக்கர வண்டதில் ஸ்டிக்கர் ஓட்டு முதலமைச்சர் படம் ஓட்டலன்னு சொல்லி அவரை லட்சுமணங்கிறவரை அடித்து சாதி பேர் சொல்லி திட்டி உதச்சி அனுப்பியிருக்கார். அவர் வீட்டில் சொல்ல அது மாதிரி அழுதுகிட்ட சொல்லியிருக்காரு, நான் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் தம்பி போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அவரை திட்டி பேசி அனுப்பிட்டாங்க அப்பா அம்மாலாம். மறுபடியும் அவங்க அந்த பிரசிடண்ட்டு சுப்பிரமணியன் சொன்னதுக்கு அவர் 10 மணி போல் ஆளுகளாம் நிறையா பேர் அழைச்சி 25 பேர் உள்ளே தெருவுக்குள்ளே எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கந்தசாமி அடித்து அவங்க அப்பாவை அடித்து வண்டி 3 சக்கர வண்டியெல்லாம் உடைச்சி ராஜேந்திரன் அடித்து அவர் மனைவி ராஜேஸ்வரி அடித்து ஜாக்கெட்லாம் கிழித்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. மறைக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஒரு 16 பேர் மெயினாக ஃபுல்லாக உள்ளே எல்லாரையும் அடித்து துன்புறுத்திட்டு நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணுறோம். போலீஸ் தெரிஞ்சு தான் அவங்க அங்கேருந்து வெளியே வராங்க. 100 போலீஸ் நைட்டு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே எங்களை ஆம்புலன்ஸில் அவங்களாம் அடிப்பட்டவங்களாம் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு போலீஸ் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிருக்கோம். அது பிறகு 30ஆம் தேதி 26 நடந்து 30ஆம் தேதி தான் விசாரிக்கிற மாதிரி முதல் தகவல்களை கொடுத்துருக்காங்க. நைட் நடந்த சம்பவத்தை 30ஆம் தேதி தான் விசாரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு நாங்கள் அழுத்தம் கொடுத்து எஸ்பி எல்லாம் பார்த்தது பிறகு எப்போ இது பிசிஆர் ஆக்ட் SC SC சேர்த்துருக்காங்க. சேர்த்தது பிறகு குற்றவாளிகள் கைது பண்ணல, இது வரைக்கும் கைது பண்ணல. அவங்க சுதந்திரமாக நடமாடுறாங்க. எங்களுக்கு பிறகு அச்சுறுத்தல், ஒரு இடத்துக்கு போக முடியல, எங்களை பார்த்து முறைக்கிறதும் வண்டியை கொண்டாந்து எதுக்க வர்றதும், எங்கே நடக்க முடியல, குழந்தைகள் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ரோட்டில் அவங்க 10 பேர் 30 பேர் உட்காந்துக்கிட்டு எங்களை முறைக்கிறதும் பார்க்குறதும் அடிக்கிற மாதிரி தோரணையில் பார்க்குறதும் ரொம்ப பிரச்சனை. அங்கே எங்கள் ஊரில் கோயிலில் உள்ளே போக முடியல. கோயிலில் மண்டபம் இருக்குது, பொது மண்டபம் தான். அதில் எங்களுக்கு கல்யாண மண்டபம் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒரு காது குத்து கல்யாணம் எது கேட்டதுக்கு பறைய சமூகத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இது பண்ண இடத்துல நாங்கள் பண்ண முடியாது,
பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து பேசி அனுப்பிட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு இந்த பிரச்சனை இது ஒரு காரணம். பயில ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சதுக்கு அது ஒரு காரணம். அங்கே அடிக்க வர்றாங்க, துன்புறுத்துறாங்க. கடற்கரையில் தொழிலுக்கு போக முடியல. சம்பளம் வந்து 40 நாளாச்சு, இது வரைக்கும் எந்த தொழிலுக்கும் போக முடியல. எங்களை எங்கேயும் கூப்பிட்றதில்ல. வேலைக்கு போனாலும் ஒரு சில பேர் போனாலும் தடுத்து நிறுத்துறாங்க. அவனை அனுப்பாங்க, கூப்பிட்றாங்க வேலைக்கு, அவனை திருப்பி விடுங்கன்னு. இது வரைக்கும் 5 பேர் வேலைக்கு போய் திரும்பி வந்துட்டாங்க. இது மாதிரி தொடர் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ் அரசு இது வந்து எதுவும் கண்டுகளை யாரையும் கைது பண்ணல. இது வரைக்கும் முடி திருத்துறது எங்களுக்கு கிடையாது. இப்போ தான் அவங்க வந்து பண்ணி ஒரு நாள் 1 ஹவர் சேவிங் பண்ணியிருக்காரு. டீ கடையில் எட்டக்கோல முறை, தொடர்ச்சியாக எட்டக்கோல முறை. இப்போ நாங்களாம் நண்பர்களாம் 4 பேர் 5 பேர் வெளியூர்ந்து வர்றாங்கன்னா போய் டீ குடித்தோம்னா எல்லாருக்கும் கிளாஸில் கொடுப்பாங்க. வெளியூரில் வந்தவங்க எங்களுக்கு மட்டும் டவரஸில் கொடுப்பாங்க. அப்போ எங்கள் மனநிலை ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் போகிறப்ப டீ கூட அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல நிலைமை. இதுதான் எங்கள் ஊர் நிலைமை. ஒரு 10 பேர் போகிறோம்னா டீ கூட வாங்கி கொடுக்க முடியாதுனால 10 பேரில் எல்லாருக்கும் கிளாஸில் கொடுப்பாங்க, எங்களுக்கு செட்டில் கொடுப்பாங்க. எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். டீ கூட வாங்கி கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் ரொம்ப துன்புறுத்தல், சாதிய கொடுமைகள். என்ன சொல்கிறது, எங்களோட வயசு கீழ் பாதி பையனும் 10 வயசு கம்மியாக உள்ள எங்கள் பேர் சொல்லி தான் கூப்பிடணும். நாங்கள் யாரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஐயான்னு கூப்பிடணும். இதுதான் அங்கே உள்ள அடக்குமுறை. பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா எங்களை அடிக்க வர்றது, துன்புறுத்துறது, பார்க்குறது, என்னடா அவங்களுக்கு திமுரு, பரப்பயிரோட அவங்களுக்கு என்னடா அவங்களுக்கு திமுரு, என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு மிரட்டுறது. அன்றைக்கி சேவிங் பண்ண போனதை விட ஒரு பையன் வந்து அதுக்கு பிறகு வந்து கடையை மூடுங்கிறான். அதிகாரி போனதுக்கு பிறகு நானும் போயிருந்தேன். கடையை மூடு, அவனை மிரட்டான். அவனை கடையை மூடுன்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறார். அவர் இல்லை நீ போப்பான்னு அனுப்பிவிட்டார். சேவிங் பண்ணி தான் வந்தாங்க. இது மாதிரி நிறைய துன்புறுத்தல், சொல்ல முடியாத மனவேதனை. இது இல்லாமல் எங்களுக்கு வந்து உதவியாக சிபிஎம் கட்சியில் வந்து ஆர்ப்பாட்டம் 3 டைம் பண்ணியிருக்காங்க. 3 டைம் பண்ணி நாகை மாலி வந்து பண்ணியிருந்தார், எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏலாம் பண்ணியிருந்தாங்க, விடுதலை பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பேர் பண்ணியும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ எடுக்கிறது வரைக்கும். குற்றவாளிகளாம் சுதந்திரமாக செய்கிறாங்க, யாரையும் கைது பண்ணல. எங்களுக்கு போஸுங்கிறவரை எங்கள் உறவினர் அவரும் உதவி பண்ணுறாரு. பிவிஆர் வந்து எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசினார், முன்னாள் எம்பி கந்தசாமியும். அவர் தான் அடிச்சதுங்க கந்தசாமி. சார் எங்களுக்கு வந்து செட்டு டவர செட்டில் கொடுப்பாங்க. அவங்களாம் கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் வேறுபட்டது தான். வாங்க அவர் அறிமுகப்படுத்திடுவாங்க. அவர் நிற்கணும், அவர் இல்லை தொழிலாளர் இருக்கட்டும், அவர் அங்கே நிற்கணும். அவர் இவர் லோடானே சொல்லட்டும். அவர் தான் கந்தசாமி. இவரை தான் வந்து மாற்றுத்திறனாளி, இவரை தான் அடிச்சிருக்கிறாங்க. மோசமாக அடித்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரே நேரடியாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்ததுக்கு பின்னாடி தாக்கினவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கு இவருக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்கிறாங்க, காவல்துறை பதிவு பண்ணியிருக்கு. அது என்ன வழக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள். அது இவர் வந்து தாலி, அவர் மனைவி தாலியை அறுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை ஒரு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்படி வச்சிருக்காங்க. இந்த இதை எடுக்காதனால அதையும் அப்படி வச்சிருக்காங்க. இவர் கொஞ்சம் எளிமை இது பண்ணுப்பா. இவர் கால் பாருங்கள், இவர் கால் சின்னத்தில் இல்லை, டக்குன்னு விழுந்தாலே கால் உடஞ்சிடும். அவர் காலில் அன்றைக்கி தட்டி விட்டு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் இருந்தார். மேல் சிகிச்சை நாகப்பட்டினம் போயிருக்காரு. இதுபோல நடந்த ஒரு காவல்துறை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே செயின் பறிப்பில் ஈடுபட்டாருன்னு ஒரு வழக்கு காவல்துறை பதிவு பண்ணியிருக்குன்னா அந்த காவல்துறை நம்ம என்னன்னு சொல்லு, காவல்துறை என்னன்னு சொல்லு. இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறை இயங்கிட்டு இருக்கு கிராமப்புறங்களில். இவன் காவல்துறை உதவி இல்லாமல் இந்த ஜாதிய வன்முறை நடக்காது. இப்படிப்பட்ட ஒருத்தர் செயின் பறிப்பில் ஈடுபட்டாரு, அதுவும் சொந்த கிராமத்தில் ஈடுபட்டாருன்னா நம்புற மாதிரி இருக்கு. ஆனால் வழக்கை பதிவு பண்ணி வைக்கிறது. இப்போ நீங்கள் கைது பண்ணுறது SC/ST ஆக்டில் கைது பண்ணணும்னு அந்த குற்றவாளிகள் நடவடிக்கை எடுத்தால் இவரையும் கைது பண்ணுறது. இப்படி ஒரு வேலையை, மிரட்டுற வேலையை செய்கிறது வந்து குண்டாயுசம் தான் சொல்ல முடியுமோ ஒழிய இது காவல்துறை வேலை கிடையாது. இது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலை. அதே போல் தம்பி தமிழ் வாங்க நீங்கள் பேசுறீங்களா? சொல்லுங்க, பிரச்சனை சொல்லிடலாம். தமிழ் போயிடுவாங்க. அவர் தான் அந்த ஓவியர். அவர் தான் ஓவியர். இவர் பண்ண ஓவியம் வந்து தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அவர் நேரடியாக திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் நேரடியாக பாராட்டி இருக்கிறார். இவரை பாராட்டுனா அந்த புகைப்படத்தை அந்த ஊர் மக்கள் ஊரில் ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கணும்னு விரும்பி இருக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் என்ன தப்பு இருக்கு? அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் அவரும் திமுககாரர் தான் இல்லையா? சுப்பிரமணியம் திமுககாரர் தான். இவர் திமுக அமைச்சர்கிட்ட தான் அந்த மரியாதை பெற்றிருக்கிறாரு. இவருக்கு அந்த மாதிரியான ஒரு பேனரை வைக்கிறதுல ஊர்ல என்ன கௌரவம் குறைஞ்சு போயிருப்போது? அதுக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்லிருக்கேன். விசாரணை டிஎஸ்பி 1.5 மாதம் கழிச்சு தான் ஸ்பாட்டுக்கே வராரு. நாங்கள் வந்து எல்லாருக்கும் லெட்டர் கொடுங்க, பேப்பர்
அக்கலாங்க லெட்டர் கொடுங்க மச்சான். பரவாயில்ல. ஒரு எல்லாரும் அதிகாரிக்கும் லெட்டர் போடணும். அதுக்கு பிறகு 1.5 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்துட்டு சமாதானம் மாதிரி போங்கங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறார் ஒழிஞ்சு அவங்கள மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல டிஎஸ்பி. நீங்கள் சமாதானம் போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படிங்கிற 1.5 மாதம் வரைக்கும் இந்த வழக்கில் ஊர் மக்கள் வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அது எதுவுமே முடிவு வராமல் இன்னைக்கு வரைக்கும் இருப்பதற்கு காரணம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நாகை மாவட்ட ஆட்சியாளர் இது மேலே எந்த அக்கறையும் செலுத்தலை, அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் மணியன் அவர்கள் இது குறித்து எந்த கவலையும் இது குறித்தான எந்த விதமான நடவடிக்கை அவர் மேற்கொள்ளலை. இந்த கொடுமைகளை செய்யக்கூடிய திமுக பொறுப்பாளர் மீது அந்த கட்சியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது வந்து இந்த கோடியக்கரை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடம். எல்லாருமே வந்து அந்த இடத்துல சுற்றுலாத்தலமாக போகிறோம். அந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. கோடியக்கரைக்கு போகாத சுற்றுலாவாசிகள் தஞ்சாவூருக்குள்ளே யாரும் பெருசாக பார்க்க முடியாது, எல்லாருமே போவாங்க அங்கே. அந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதை குறித்தான இது வரைக்கும் எந்த தீர்வும் நாங்களும் இவ்வளோ காலம் 1 மாத காலமாக எதாவது நடக்கும்ன்றதை எதிர்பார்த்தோம். அப்படி எதுவும் நடக்கலை. இப்போ மிக மோசமாக அந்த மக்கள் வந்து தொழிலுக்கும் போக முடியாத நிலைமையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேலுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய லட்சணத்தையும் பார்க்குறோம். அந்த மக்கள் இன்றைக்கும் அவங்க சொன்னாங்க, தேநீர் கடையில் போனால் எங்களுக்கான இரட்டை குவளை முறை எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு உடனடியாக இந்த குற்றவாளிகள், குறிப்பாக மாரியப்பன் பெயர் விடுபட்டிருக்கிறது. அந்த மாரியப்பன் தான் நேரடியாக தாக்கியவர், கிராமத்துக்குள்ளே போய் தாக்குனதில் முக்கியமான நபர். அவர் மேலும் வழக்கு பதிவு பண்ணப்படணும். அனைவருக்கும் வணக்கம். நான் எக்ஸ் ஊராட்சி மன்ற உறுப்பினர் 5வது வார்டில் அண்ணா நகர் பகுதியில் 26ஆம் தேதி நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் ஒரு 25-30 பேர் கொண்ட கும்பல் வந்து ஏரியாவில் உள்ளே புகுறாங்க. மாற்றுத்திறனாளி கந்தசாமி வண்டியில் ஸ்டிக்கர் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை வச்சு அவர் அடிக்கிறாங்க. அவர் வீட்டில் உள்ள வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு 4 வீடை தள்ளி நம்ம வீடு இருக்குது, எங்கள் அம்மா வாசலை படுத்துருக்கு, 3 கேட்டை தள்ளிட்டு எங்கள் அம்மாவை தள்ளி விட்டுட்டு கதவை வாங்கி உடைக்கிறாங்க. நெத்தியில் கதவை அடிச்சுட்டு எங்கள் நெத்தியில் யாரை சத்தம் போட்டு ஓடும்போது எல்லாம் ஓடுறான். 10-15 பேர் ஓடும்போது தள்ளுமுள்ளாயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இறங்குறாரு. கையிலே மடித்து கட்டார், நாக்க துருத்துறாரு. தேவடியா பயிலோல பயிலோல என்னடா அவங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் வந்துட்டு வந்து வீடுக்கு தேடி வந்து சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ தகுதி வந்துடா மம்படி தூக்குற பயிலோல அப்படின்னு திட்டுறாரு. திட்டி ஒருத்தவங்க தள்ளு வந்துட்டு என்னை அடிச்சிட்டாரு. இந்த நெஞ்சில் காயம் இருக்குது பாருங்க, இன்னமும் இந்த இருக்குது இந்த காயம் நெஞ்சில் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மோட சாக்கெட்டு, எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா பிடிச்சி அடித்து சாக்கெட்டு, அதோட சாக்கெட்டு கிழிஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு என்னுடைய பெரியனை பாருங்கள். அன்றைக்கி நைட்டு 26ஆம் தேதி நடந்த சம்பவம் அது. அன்றைக்கி இந்த பெரியனை அடிச்சுட்டு இந்த சாக்கெட்டு எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா அவங்களோட சாக்கெட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி கிழிச்சு சாக்கெட்டையும் கிழிச்சு இது பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட அரங்கேற்றம் இது. அதுக்கு மூலம் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஊர் மக்கள்லாம் நம்ம கூடி வந்து எல்லாம் ஒன்றா ஒத்துழைப்பு செஞ்சு நம்ம 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி நம்மளை அவைத்தேதி அனுப்பாங்க. 7 நாள் அட்மிஷனில் இருந்தான். அது வரையும் போலீஸ் எதுவுமே எடுக்காமல் 30ஆம் தேதி வந்து தான் பார்த்த மாதிரியும் செஞ்ச மாதிரியும் ஒரு கேஸை சாதா கேஸை எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க. நாங்கள் எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுது கிளம்பி எஸ்பியை பார்த்ததுக்கு ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டராக பார்த்து 1ஆம் தேதி ஆர்டர் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு இதுவரை எந்த ஒரு அரெஸ்ட்டுமே பண்ணலை. அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தையில் சாலை மறியல் ஒன்று பண்ணாங்க. சிபிஎம்மில் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் PV ராஜேந்திரன் அவர்கள் நாங்கள் எந்த தகவலுமே சொல்லாமல் எங்களுக்காண்டி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கோடியக்கரையில் தலித்து மக்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துன்னு தானாகவே காதலை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு வேதாந்தத்தில் பேசுகிறார். பெரிய அதிர்வான ஒரு செய்தியாக போயிட்டு சிபிஎம்மும் பண்ணுறாங்க, அவருக்கு பின்னாடி இவர் வந்து பண்ணுறாப்புல. இது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வேதாந்தமே ஒரு உற்று நோக்கிற அளவாக நீங்கள் பார்க்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ஊருக்குள்ளே இருக்குது, நடந்திருக்குங்கிறது நாங்கள் சொல்லாமே தலைவர் காலுக்கு போய் அது வந்து இப்போ செஞ்சுருப்பாங்க, அந்த ஊரில் நடந்திருக்குங்கிறது உண்மைங்கிறத வந்து பேசியிருக்கிறாங்க அந்த இடத்துல. அதனால் பத்திரிகை நண்பர்கள்லாம் இதை எங்கே அனுப்பி எங்களுக்கு நியாயங்க தருமாறு உங்களை என்போட கேட்டுக்கிறோம். அந்த சேரில் உட்கார சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ஊராட்சி மன்றத்தில். ஆமாம் சார். ஊராட்சி பிரசிடண்ட் எங்களுக்கு சுழற்சி முறையில் பிரசிடண்ட் வந்தப்போ 2 முறை பிரசிடண்டாக இருந்திருக்காங்க 10 வருஷம். அவங்கள வந்து சரியான மரியாதை கொடுத்து சேரில் உட்கார சொல்கிறதுல கையெழுத்துக்கு மட்டும்தான் அவங்கள அழைக்கிறது. பாக்கி எல்லாமே வைஸ் பிரசிடண்ட் தான் அங்கே பண்ணிக்கிறது. எல்லாமே கல்யாண மண்டபம் கோயிலில் கல்யாண மண்டபம் மறுக்கப்படுது, சுத்தமாக கொடுக்குறதே இல்லை, முடியவே முடியாதுன்ட்டாங்க. அந்த நிதி கடற்கரையிலிருந்து வர நிதியில் தான் கோயில் மண்டபம் கட்டியிருக்காங்க, கோயில் கட்டியிருக்காங்க. இது தனிப்பட்ட அவங்க நிதி கிடையாது, ஊர் பொது நிதி தான் எங்களுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்படி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணி மண்டபம் கேட்டிங்கன்னா கிடைக்கிற பட்சத்தில் அந்த மண்டபத்தை உடைச்சி தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, ஊர் போடி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த மண்டபத்தை உடைச்சிடுவோம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க.
அதனால் இப்போ ஊர் மக்களே வந்து அவங்க என்ன நடந்தது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கலை, நாகை மாவட்ட ஆட்சியாளரும் நடவடிக்கை எடுக்கலைங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டோம். அவங்க இரட்டைக்கோள முறை இருக்கிறது, அது முடிவெட்டுறதில்லை, கோவிலில் இடம் கொடுக்கறதில்லை, இத்தனை பிரச்சனைகளை சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளை திரட்டி நாகை மாவட்டத்தில் காவல்துறையையும் ஆட்சியாளரையும் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற 2 வாரங்களுக்குள்ளாக நடத்துவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தேதியை உடனடியாக நாங்கள் அறிவிப்போம். அதே சமயத்தில் இரட்டைக்கோளம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரை தடுக்கலை. இந்த பகுதி மக்களிலே அவங்களே ஒரு தேநீர் கடையை அங்கே திறக்க போகிறாங்க. அவங்களுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். அதை வந்து தமிழ்நாட்டினுடைய இது போன்ற அவல நிலையை அம்பலப்படுத்துகின்ற விதமாக இனிமேல் இப்படியெல்லாம் இரட்டைக்கோள முறைகள்லாம் இருக்குதுன்னா எங்களுக்கான தற்சார்பான விஷயங்களை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம். அங்கே தேநீர் கடை திறக்கப்படும். முடிஞ்சால் சமூக நீதி பேசுகின்ற தலைவர்கள் அங்கே வரலாம், சமூக நீதி தலைவர்கள் அங்கே நேராக வரலாம், தேநீர் கடையில் தேநீர் குடிக்கலாம், அல்லது தேநீர் கடை திறப்பு விழாவுக்கு அவங்க வரலாம். மிக முக்கியமாக இந்த மக்கள் உழைத்து, அவர்களே உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நுணுக்கமான அறிவு கொண்டவர்கள். அவர்களுக்கு முதலீடாக வங்கியிடமிருந்து எந்த நிதியும் கிடைக்கிறதில்லை. தாட்கோளை சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய வங்கி வந்து அவங்களுக்கான கடன் தர்றதில்லை. அப்படி கடன் தருகின்ற ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வங்கிகள் எதெல்லாம் தரலையோ அந்த வங்கிகளையும் நாங்கள் முற்றுகிட வேண்டியிருக்கும். எந்த வங்கியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் முற்று. ஏன்னால் அந்த வங்கி லோன் கொடுத்ததுன்னா அவங்களே அவங்க சொந்த சுயத்தொழிலை பண்ணிக்குவாங்க, யாரை நம்பி இருக்கணும் அவசியம் இல்லை. அவர்களுக்கு வேண்டுகின்றவற்றை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள். கிட்டத்தட்ட 45 நாளாக அவர்கள் வேலைக்கு செல்ல முடியலன்னா அவங்க வருமான நிலைமை என்ன, குடும்ப நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்கிறது. ஆகவே இதை கண்டித்து அங்கே நாகை மாவட்டத்தில் முதல் கட்டமாக நான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகள் அனைத்து நடத்த இருக்கின்றோம். அதுக்கு பிறகு எடுக்கலைனால் அது தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களில் இந்த போராட்டம் விரிவடையும். பிற மாவட்டங்களில் போராட்டம் நடக்கும், சென்னையிலும் நடக்கும். அந்த பகுதியை சார்ந்த அந்த வன்கொடுமையாளர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்ற வரை நடக்கும். குறிப்பாக மாரியப்பன் பேரும் அதில் இணைக்கப்பட வேண்டும். அந்த திமுக பொறுப்பாளர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படணும். இதெல்லாம் இல்லைனால் இது கடுமையான போராட்டமாக வரும். ஏன்னா தீண்டாமை, சாதிய கொடுமை இதையெல்லாம் இனிமேல் சகிச்சுக்கலாம் இருக்க முடியாது. சகிச்சுக்கணும் அவசியம் இங்கே யாருக்குமே கிடையாது. நாங்கள் எந்த கட்சி ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம இவங்களை சகிச்சுக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆகவே இது கடுமையான போராட்டமாக மாறும் என்பதை சமயம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கான நடவடிக்கை எடுக்கலைனால் மாவட்ட ஆட்சியாளரை கண்டித்தும் போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும். அவருடைய செயலற்ற தன்மையை குறித்து தமிழ்நாடு முழுவதும் அந்த செயலற்ற தன்மையை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கோம். காவல்துறை கண்காணிப்பாளர் இது செய்யலைனால் அவருடைய செயலற்ற தன்மையும் ஜாதியவாத மனநிலையும் நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டும். ஏன்னா இது எல்லாமே ஜாதிய மனநிலை தான். இந்த கேஸெல்லாம் தெரியாமல் கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு வயலன்ஸ் நடந்திருக்குது, ஒரு கலவரம் நடந்து 20-30 பேர் உள்ளே வந்து அடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போட முடியாத காவல்துறை ஆணையாளர் எதுக்கு இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல, எஸ்பி எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல, டிஎஸ்பிலாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல, அந்த கலெக்டர் எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செஞ்சால் தப்பே கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் மற்ற மாவட்டத்துக்கு போனால் இதே ஜாதிய வன்கொடுமை செய்யக்கூடியவர்களை பாதுகாப்பார்கள். இவர்கள்லாம் எதுக்கு IAS IPS படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களாம் கான்ஸ்டியூஷன் தெரியுமா தெரியல இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட நபர்கள் இனி இந்த பொறுப்பிலவே இருக்கக்கூடாது. ஆக இவர்கள் அனைவரையுமே கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதே போல திமுக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் குறித்தான மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இது எது பற்றியுமே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் கவலை இல்லாமல் திமுக அரசு கடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்துக்கும் எதிரான போராட்டம் நடக்கும். திரும்பவும் சொல்லிக்கிறோம், அங்கே டீ கடை திறப்போம். இதற்கு எதிரான ஒரு எதிர்வினையாக அது இருக்கும். அந்த மக்கள் சுயமரியாதைக்காக அந்த டீ கடை இனிமேல் அந்த டீ கடைலாம் குடிக்கக்கூடாதுங்கிற முடிவில் அந்த டீ கடை திறக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் கட்சிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும். தமிழ்நாடு தழுவி நடக்கும். அது அந்த ஊரில் நாகை மாவட்டத்தில் முடிச்சுட்டு போயிடுவோங்கிறது இல்லை. நாகை மாவட்ட எஸ்பியோ நாகை மாவட்ட கலெக்டரோ அது செய்யலைனால் உங்கள் பேரை சொல்லி உங்களோட பதவியை சொல்லி பிற மாவட்டங்கள்லையும் அடுத்த இருக்கிற 30-35 மாவட்டங்கள்லையும் உங்கள் பேரை சொல்லி தான் போராட்டம் நடக்கும். ஏன்னால் மற்ற மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதனால் அங்கே நடக்கும். நீங்கள் வந்து மற்ற அமைப்புகளைப் போல மற்ற கட்சிகளைப் போல எங்களை எல்லாம் நீ கடந்து போய்விட முடியாது. நாங்கள் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதையும் இச்சமயத்தில் தெரிவித்துக் கொண்டு இதற்கான போராட்ட தேதியை விரைவில் அறிவிப்போம். ஊடக நண்பர்கள்
ஊடக நண்பர்கள் தயவு செய்து இது போன்ற, ஏன்னா இந்த மாதிரி வன்கொடுமை நம்ம யாருமே ஏற்றுக்கிறோம் கிடையாது, வன்கொடுமை யாருமே ஏற்றுக்கிறோம். இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து இதன் மூலமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதி வன்கொடுமைகளை தடுப்பதற்கான முயற்சியை நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இது வந்து கட்சி பிரச்சனையாக பார்க்காதீங்க, இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து இந்த மக்களுடைய சுயமரியாதையை உறுதி செய்வதற்கு நீங்கள் கரம் கோர்க்க வேண்டும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்து இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். சொல்லுங்க. சோழிய வேளாளர் சமூகத்தில் தான் பெரும்பான்மை இருக்காங்க, அவங்க தான் இந்த வன்கொடுமை நடத்துறாங்க. சோழிய வேளாளர் பிள்ளை, சோழிய வேளாளர் பிள்ளை ஒடுக்குமுறை மேற்கொள்றாங்க. ஆமா, தலைவர்கள்லாம் அவங்க சாதியில தான் இருப்பாங்க. எங்களை வந்து இந்த கட்சி கொடி பிடிக்கிறது கோஷம் போறது இதுதான் வச்சுக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு அந்த சோழிய வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இதை வந்து பண்ணுறாங்க. அது அந்த கோயிலே ஸ்டிக்கராகவே போட்டிருக்காங்க. அதை நாங்கள் எடுத்து புகைப்படமாக வெளியிட்டிருக்கிறோம். நாங்கள் அந்த என்னுடைய முகநூர்லேயே அதை போட்டிருக்கோம், எங்கள் அமைப்பதிலே பக்கத்திலே போட்டிருக்கோம். அந்த கோவிலே அந்த வேளாளர் சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டதுன்னு மட்டுமே வெளிப்படையாக போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்த நிகழ்வில் வந்து விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் செருகை சுரேஷ் அவர்கள் நேரடியாக திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் ராஜசேகர் அவர்கள், தோழர் கேம் ஷெரீப் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் மற்ற அமைப்புகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம். அது உடனடியாக ஏற்பாடு செய்த காரணத்தினால் பிற அமைப்புகளால் பங்கேற்க இயலவில்லை. விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் வீரமணி அவர்கள் சென்னை மாவட்ட பொறுப்பாளர், அவரும் பங்கெடுத்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டினுடைய பல அமைப்புகள் இந்த போராட்டத்தில் இறங்கும். உடனடியாக இவர்கள் கைது செய்து, குறிப்பாக மாரியம்மன் என்ற பெயரை காப்பாற்றி இருக்கிறாங்க. கந்தசாமி மேல போட்டப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படும். இது வந்து ரொம்ப ஒரு அசிங்கமா இருக்கு காவல்துறை பண்ணினது. ஒரு மாற்றுத்திறனாளி மேல செயின் ஸ்நாச்சிங் கேஸை வந்து போட்டிருக்காங்கன்னா அது என்னத்தை அந்த காவல்துறை பேருக்கு தெரியுது இல்லை காவல்துறை இந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இதை வழக்கை அவர் மேல கூட வழக்கை ரத்து செய்யணும். உரிய நட்டையீடு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படணும். அது தவிர இந்த குற்றவாளிகள் அந்த 20க்கும் மேற்பட்ட குற்றவாளி அனைவருமே சிறைப்படுத்தப்படணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறைப்படுத்த இது எல்லாருமே இதை வந்து அக்கௌண்டபிளா மாற்றணுங்கிறதா நான் உங்களுக்கு ஏன்னா இது ஒரு ஃபாலோ அப் மெட்டீரியலும் நீங்களும் பார்க்கணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். இந்த செய்திக்கு அப்புறமா இது என்ன நடந்தது அப்படிங்கிற பார்க்கலன்னா மறுபடியும் அவர்கள் நெருக்கடிக்குள்ளாவார். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையில் நேரடி தபால் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, போராட்டம் நடந்திருக்கு. இந்த ஊடக சந்திப்பை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவதற்காக தான் ஊடக சந்திப்பு. தயவுசெய்து அதனால் நீங்கள் செய்தியை கொண்டு போகணும்னு சொல்கிறோம். சட்டமன்றத்தில் தோழமை கட்சிகளிடத்தில் பேசி இந்த இஷ்யூவை வந்து சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். அது வரக்கூடிய சட்டசபையில் அது விவாதத்துக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனை, அதில் வந்து காவல்துறை செயலற்ற தன்மையில் இருப்பது, காவல்துறை ஜாதியவாதிகளுக்கு துணையாக இருப்பது குறித்தான கேள்விகளும் எழுப்புவதற்கான முயற்சிகள் நாங்கள் நிச்சயம் மேற்கொள்கிறோம். நாங்கள் இந்த ஆட்சி வந்த முதல் வருடத்தில் இது கருத்து சொன்னோம். இந்த காவல்துறை திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவது போல தெரியவில்லை என்பதை அன்றைக்கே நாங்கள் எழுப்பிட்டோம். அவர் தன்னிச்சையாக நடத்துகிறாங்க, பல இடங்களில் அவர்களாகவே முடிவு செய்கிறாங்க. இப்போ வக்பு திருத்த சட்டம் அது வந்து மோடி கொண்டு வந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. சரிங்களா? தமிழ்நாடு அரசு வக்பு திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மோடி அரசை கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது. பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக நடத்தின ஆர்ப்பாட்டத்தை தடுத்து கைது பண்ணியிருக்கிறது வேலூர் காவல்துறை.
அப்ப முதலமைச்சர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அது நேர் எதிர் நிலைப்பாடு காவல்துறை எடுக்குது. அந்த காவல்துறை முதலமைச்சர் கீழே இயங்குகிறது. அப்ப இங்க காவல்துறையும் அதிகாரிகளும் தன்னிச்சையாக அவர்களும் சங்கிகளாக தான் இருக்கிறார். பெரும்பாலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறார். இது பல இடங்களில் நாங்கள் பார்த்து வருகிறோம். காவல்துறையிட நீங்க ஒரு தகவலை சொன்னா முதல்ல தகவல் பிஜேபிக்கு தான் போகுது. பிஜேபி காரங்க தான் முதல்ல தெரியுதே ஒழிய திமுகவுக்கு தெரிகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால இது பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டு நாங்கள் சொல்றோம். காவல்துறையோ அதிகாரிகளோ ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு வேலை செய்வதாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வெளிப்படையான உண்மை. இதுவரை எங்கள் ஊரில் கலப்பு திருமணம் நடக்கலாம். அவங்க சோழி விழாவுக்கு எங்களுக்கு திருமணம் நடக்கலை. அது மாதிரி நடந்ததில்லை. ஸ்கூலில் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. பசங்களும் அடிச்சுக்கிறதுலாம் நடந்திருக்கு. பெற்றோர்கள் போய் சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க இப்போயே சின்ன பிள்ளைகளை தூண்டி விடுறாங்க சாதிகள். அவங்க நம்மளாம் மேல் ஜாதி, அவங்கள மதிக்கக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பிச்சு விட்றாங்க. அந்த பசங்களோட வெளிப்பாடில் நம்மளுக்கு தெரியுது. நம்மளை பழகாமல் போகிறது, கொஞ்சம் கூப்பிட்ட வச்சுன்னா நம்ம வாடாங்க கூட்டா ஏண்டா வாடாங்கிறா, நான் மேலே ஜாதி, நீ கீழ் ஜாதி, வாடாங்க கூப்பிட ஐயா அந்த கூப்பிடணும் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 8th கிளாஸ் 10th கிளாஸ் முடிச்சிட்டாலே அந்த இது கொண்டுறாங்க. வாடான்னு கூப்பிட்டா என்ன வாடாங்க கூப்பிட விடாது, நான் மேல் ஜாதி ஐயான்னு சொல்லு. அதே மாதிரி ரொம்ப அதிகமான அடக்குமுறைலாம் இருக்குது. எங்கேயும் பாத்திர அடக்குமுறை, பேர் சொல்லி கூப்பிட ஐயான்னு தான் கூப்பிடணும். பசங்களாம் படிக்கிறாங்க, எஜுகேஷன் மேலே படிக்கிறாங்க தான். ஆனால் ஊரில் எந்த ஒரு அரசு பணியுமே கொடுக்குறதில்ல. எங்கள் ஆளுகளுக்கு சாதாரண வேலைகள் வருது போது அவங்களுக்கு தான் எல்லாமே வேலையை எடுத்துவாங்க. எங்களுக்கு கொடுக்குறது துப்புரவு பணியாளர் வேலை மட்டும் தான் எங்கள் ஆள் கொடுக்குறாங்க ஒழிஞ்சு பாக்கி எந்த பணியுமே இல்லை. அவங்க தான் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் வரும்போது அவங்க தான் இந்த தலைவர் பதவி எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு கோட்டா அடிப்படையில் ஒரு சீட் எடுத்துட்டு ஏதாவது ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றும் புரியாதவங்களுக்கு கொடுத்து அவங்க கைகளை வச்சுக்கிறாங்க. இப்படி தான் நடக்குது. ஊராட்சி மீனவ கூட்டுறவு சங்கத்தை வரல எலெக்ஷன் வரல அவங்க தனிப்பட்ட எலெக்ஷன் நடத்துறதில்ல. நீ தலைவர், நீ பொருளாளர் அப்படின்னு அவங்களே பிரித்து எடுத்துக்குவாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. எங்கள் ஏதாவது ஒரு ஆளுக்கு கொடுக்கணுங்கிற முறைக்கு ஒரு ஆளுக்கு ஒன்றுமே இல்லாதவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லா முடிவுகளும் அவங்க தான் எடுப்பாங்க. நாங்கள் கட்டுப்பட்டவர் எதுவுமே எங்களால் கேட்க முடியாது. கேட்டாலே எங்கள் மேலே அடிதடி பிரச்சனை. இது மொத்தமாக அடித்து கலவரமானத்தில் தான் பிரச்சனை வருது. தனிப்பட்ட முறையில் எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒருத்தன் போயிட்டானா அவன் என்ன பேசினா அடித்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. கடற்கரை மீன் பிடிக்கிற இடத்துல மீன் பிடிச்சான், வலையை எங்கள் பக்கத்தில் வலையை வச்சான், கடலில் அடிக்கிறது. இது மாதிரி நிறைய தொடருது எங்கள் ஊரில். எங்களால் 40 நாளாக எந்த ஒரு வருமானமும் இல்லை. கடற்கரைக்கு வேலைக்கு போனாலும் ஒரு சில பேர் வேலைக்கு போனால் திருப்பி அனுப்புகிறாங்க. பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் எங்களை ஒத்து வாழல, சார்ந்து வாழ்றீங்க நீங்கிட்ட, அதனால் நீங்கள் எங்களை அடிமையாக தான் இருக்கணும், உங்களுக்கு வேலை கிடையாது போங்கடான்னு நிறைய பேர் கடற்கரையில் வேலை பார்த்தவங்க, கம்பெனியில் வேலை பார்த்தவங்கலாம் அனுப்பிட்டாங்க. அவங்களாம் வேலை இல்லாமல் தான் வீட்டில் இருக்காங்க. தொடர்ச்சி எங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த சம்பவம் தான் ரொம்ப மோசமான நிலைமை, பொருளாதார ரொம்ப மோசமான நிலைமைக்கு நாங்களாம் வந்துடுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. அது தெரியல, அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை, இப்பொழுது இது மாதிரி சம்பவங்கள் இருக்கு. பைக்கில் பின்தொடர்றது. எங்கள் வேதாரண்யம் கொடியக்கார பொறுத்து 6 கிலோமீட்டர் காடு இருக்கு. ஃபுல்லாக காடுக்குள்ளே தான் போகணும். அப்படிங்கிற போது அவங்க எங்களை பின்தொடர்றாங்க பைக்கில். இது மாதிரி சம்பவங்கள் நடைபெறலாம். எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கலாம், என்னன்னு சொல்ல முடியாது தான். பாதிப்பு கண்டிப்பாக இருக்கலாம். 2 நிமிஷம் சுருக்கமாக சொல்லிடுறேன். நாகை மாவட்டம் கோடியக்கரை அண்ணாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் மீது அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினர் வீடு பூந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 20க்கும் அதிகமான பேர் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆன பின்பும் கூட குற்றவாளிகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழாக கைது செய்யப்படவில்லை. இது நேரடியான விசாரணையை அதிகாரிகள் செய்த பிறகும் கூட பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறைக்கு எந்தவிதமான காவல்துறை நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக இதில் கடுமையாக தாக்கப்பட்ட கந்தசாமி என்கின்ற மாற்றுத்திறனாளி, அவர் மீது ஒரு வழக்கை, பொய் வழக்கை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது.
இந்த குற்றவாளிகளை கைது செய்யாததும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய நிலை நடந்து வருவதை அந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். அதை கள ஆய்வின் மூலமாக உண்மை என்று நாங்கள் கண்டறிந்தோம். இது தவிர அந்த ஊரிலே இரட்டைக்கோளை முறை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முடிதிருத்தும் கடைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. கோவில்களிலே அவர்கள் முறையாக அனுமதிக்கப்படுவதில்லை. அந்த பள்ளி மாணவர்கள் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அது குறித்தான எந்த பதாகைகள் வைப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு கலைஞர், ஓவியர், அவர் தமிழ்நாடு அரசினால் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சர் நேரடியாக அவரை பாராட்டி இருக்கிறார். இந்த பாராட்டு செய்தியை கூட அவர்களால் அந்த கிராமத்தில் பதாகை வைத்து அவரை அங்கீகரிப்பதற்கான அனுமதியை கூட அந்த ஆதிக்க சமூகமாக இருக்கக்கூடிய சோழிய வெள்ளாள சமூகம் அனுமதி மறுக்கிறது. இப்படியாக அந்த பட்டியல் சமூகத்தின் மீது இப்படி ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்ற இந்த நபர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை சார்ந்த பொறுப்பாளரும் அதிலே முதல் குற்றவாளியாக இருக்கிறார். இந்த குற்றச்செயலை செய்த மாரியப்பன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அவருக்கு பாதுகாப்பாக அவரது பெயரை நீக்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அந்த இரட்டைக்கோளை முறை உள்ளிட்ட தீண்டாமை கொடுமைகள் உடனடியாக முடிவு கொண்டு வரப்படாமல் இருப்பதை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆகவே செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய திமுக அரசையும் மாவட்ட ஆட்சியாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் கண்டித்து வரும் காலத்தில் இன்னும் அடுத்த 2 வாரங்களில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அந்த மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம். அனைத்து கட்சியின் சார்பாக அந்த போராட்டம் நடத்த இருக்கும். அதற்கு பிறகும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்திலும் தலைநகரத்திலும் போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பதை இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.